கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். நன்றாக கவனியுங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே. ஒரு அற்புதமான காரியத்தை நேற்று அதிகாலை ஜெபத்திலே நாம் தியானித்தோம். தொடர்ந்து அந்த அற்புதமான புத்தியுள்ள ஆராதனையை குறித்து, ஐயா, நீங்கள் செய்ய வேண்டிய, நீங்கள் செய்யத்தக்கதான புத்தியுள்ள ஆராதனை என்ன? கர்த்தரை பிரியப்படுத்துகிற, கர்த்தரோடு இணைகிற, கர்த்தரோடு நிச்சயமாய் நீங்கள் உறவாடுகிற, கர்த்தருடைய பிரசன்னத்தை கொண்டு வருகிற, உங்கள் தேவ சமூகத்தையே உங்கள் மத்தியிலே கொண்டு வருகிற ஒரு அற்புதமும் அதிசயமுமான ஒரு காரியம் இருக்கிறது என்றால், எப்படி நீங்கள் ஜெபிக்கும் போதும் தியானிக்கும் போதும் தேவ அனுக்கிரகம் இறங்கி வருகிறதோ, அப்படியே நீங்கள் ஆராதிக்கும் பொழுது ஒரு அற்புதமான காரியம் நடக்கிறது. அது தேவ சமூகம் உங்கள் மத்தியிலே உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக இறங்கி வருகிறதை நீங்கள் உணர முடியும், காண முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களில் அநேகர் இந்த ஆராதனை சமயங்களிலே அற்புதமான ஆச்சரியமான அனுபவங்களை பெற்றிருப்பீர்கள். அநேகர் இந்த ஆராதனை சமயங்களிலே அற்புதமும் அதிசயமுமான சூழ்நிலைகளை, ஆவிக்குரிய அதிசயமான சூழ்நிலைகளை நீங்கள் கண்டிருப்பீர்கள், உணர்ந்திருப்பீர்கள், அநேகர் பெற்றிருப்பீர்கள். அதன் ரகசியம் என்னவென்றால், அவர் துதிகளின் மத்தியில், ஆராதனை துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிறவர். ஐயா, அதனால் தான் துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். நீங்க முறுமுறுத்தீங்கன்னா, துதி எடுக்காமல் இருந்தீங்கன்னாலே அவன் ஒருவேளை திரும்பி வர முடியும். நன்றாக கவனியுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. உங்கள் மனம் நிச்சயமாய் மறுரூபமாகும் பொழுது இது போன்ற நல்ல காரியங்களை சிந்தித்து ஒரு மேன்மையும் மகிமையுமான புத்தி உள்ள ஆராதனை, அறிவுக்கேற்ற ஒரு அற்புதமான கிறிஸ்தவ ஒரு வாழ்க்கையை, நெறியுள்ள ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழும் பொழுது நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடாதபடி தேவ சமூகத்திலே நிற்கிறீர்கள். பிசாசுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லாதபடி இந்த நல்ல வாழ்க்கை, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாய் ஒப்புக் கொடுக்கும் பொழுது உங்கள் சரீரங்களை மாத்திரமல்ல, உங்கள் குடும்பங்களை தொடுவதற்கு அந்த சத்துருக்கு எந்த இடமும் இல்லை, எந்த அதிகாரமும் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய சரீரங்களை ஜீவபலியாய் அவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். நாம் கொடுக்கிற காணிக்கைகள், தசம பாகங்கள், அல்லது நாம் செய்கிற தொண்டுகள், ஊழியங்கள், எல்லாவற்றை காட்டிலும் முதன்மையானது ஒரு காரியம் இருக்கிறது. என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, ஈவன் நீங்க ஊழியம் செய்ய விரும்புகிறவர்களாக இருந்தாலும் சரி, ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தாலும், உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் நீங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதிலே சந்தேகமும் இல்லை. அதைத்தான் தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். சொல்லுகிறதோடு மாத்திரமல்ல, இதுவே நீங்கள் செய்யத்தக்கதான புத்தியுள்ள ஆராதனை என்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன், நல்ல குணங்களையே விரும்புகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரிய வரங்கள் செயல்படுவது நல்லதுதான். ஆவிக்குரிய வரங்கள் நமக்கு நிச்சயமாய் வேண்டும், அதில் மாற்றமே இல்லை. ஆனால் கனிகள் இல்லாத நல்ல கிரியைகளும் நல்ல குணங்களும் நல்ல 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 ஃப்ராக்ரன்ஸ், நல்ல நறுமணமும் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கையிலே என்ன வரம் செயல்பட்டு என்ன பிரயோஜனம்? என் அன்பு தேவ பிள்ளைகளை, நன்றாக கவனியுங்கள். ஒருவன் நன்றாக தீர்க்க தரிசனம் சொல்லலாம், அல்லது பாருங்கள் ரகசியங்களை வெளிப்படுத்தலாம், அல்லது அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யலாம். ஆனால் அன்பு அவனுக்கு இல்லாவிட்டால் பிரதி ஒன்றும் பலனில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நன்றாக கவனியுங்கள். உங்கள் சரீரங்களை ஜீவபலியாய் ஒப்புவிக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஐயா, பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாய். நிச்சயமாக நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ நினைக்கும் பொழுதே, நீங்கள் சில காரியங்களை அடக்கிக் கொள்ளும் பொழுதே, பாருங்கள், கிறிஸ்துவுடையவர்கள், நல்லா கவனிங்க, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் உலகத்தின் ஆசாபாசங்களை, ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் ஒரு பயங்கரமான ரகசியம். இதெல்லாம் ஒரு ஆழமும் அழுத்தமுமான உங்கள் ராஜ மேன்மைக்கு, உங்கள் வாழ்க்கையின் வெற்றி திருப்பு முனைக்கு, ஒரு ஊழியத்தின், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஒரு மகிமைக்கு, மகிமைக்கு மேல் நீங்கள் மகிமை அடைவதற்கு ஏற்ற அற்புதமான காரியம் என்பதை மறந்துவிடக் கூடாது.
கிறிஸ்துவுடையவர்கள் இந்த உலகத்தின் ஆசை இச்சைகளை உலகபூர்வமாக மனிதர்கள் நினைக்கிற, எதிர்பார்க்கிற, விரும்புகிற காரியங்களை அவர்கள் என்ன செய்திருக்காங்களா? அவற்றை சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். பவுலடியார் இப்படியாக சொல்லுகிறார், உலகத்திற்கு நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். என்ன அர்த்தம் நீ கேட்டீங்கன்னா பாருங்க, இது போன்ற உலகபூர்வமான சாதாரணமான ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய இயற்கையான குணங்கள், மாம்சீகமான குணங்களை சிலுவையில் அறைந்து விட வேண்டும். அவைகளை நீங்கள் விட்டுவிட வேண்டும். அவைகள் உங்களை விடுவது, அவைகள் உங்களை விடுவதும் நீங்கள் அவைகளை விடுவதும் சாதாரண விஷயம் அல்ல. அதை விடுவதற்காக உங்கள் சரீரங்களை ஜீவபலியாய் தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்படி நீங்கள் ஒப்புக் கொடுக்கும் பொழுதுதான், ஒப்புக் கொடுக்கிறது தான் புத்தியுள்ள ஆராதனை என்று அற்புதமான பவுலடியார் பரிசுத்த ஆவியின் வெளிப்பாட்டோடு கூறுகிறார். நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இந்த உலகத்தில் இருக்கிற அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளை, உலகத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளைப் போல வாழ வேண்டும், பெரிய பெரிய தலைவர்களைப் போல வாழ வேண்டும், நடிகர்களை போல வாழ வேண்டும் என்று நினைக்கிற தேவ மனிதர்கள் இருக்கிறார்கள். நன்றாக கவனியுங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற அரசியல்வாதிகள், தலைவர்கள், பேறு பெற்றவர்கள், நடிகர்கள் எப்படி வாழுகிறார்களோ, அல்லது பெரிய செல்வந்தர்கள் எப்படி வாழுகிறார்களோ அப்படியாய் வாழ வேண்டும் என்ற ஏக்கத்தோடும் தாகத்தோடும் அதற்கான ஓட்டத்தோடும் ஓட்டமாய் ஓடுகிறவர்களை பார்க்க முடியும். நன்றாக கவனியுங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஏற்ற ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபப்படுங்கள். உங்கள் மனம் மறுரூபப்பட வேண்டும். எப்பிராயீம் திருப்பி போடாத அப்பம் என்று கர்த்தர் சொன்னாரே, ஏன்? நன்றாக கவனியுங்கள். ஒரு அப்பம் திருப்பி போடாததாய் இருக்குமே ஆனால், ஒரு சைடுல மட்டும் ஒரு தோசை நன்றாக வெந்துவிட்டு இன்னொரு சைடுல வேகாம இருந்தால் எப்படி இருக்கும்? எப்பிராயீம் திருப்பி போடப்படாத அப்பம், அப்பம் இரண்டு பக்கமும் இந்த அப்பம் அந்த அப்பம் அல்ல, இந்த அப்பம் இரண்டு பகுதியிலும் திருப்பி போடு நல்ல சுக்காவா வெந்திருக்க வேண்டும். ஒரு சைடுல மாவா இருந்தா சாப்பிட முடியாது. எப்பிராயீம் திருப்பி போடாத அப்பம் என்று கர்த்தரே சொல்லுகிறார். ஆதலினால் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளாய் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள், ஏதோ நீங்கள் வாளாய் இருக்க மாட்டீர்கள், தலையாய் இருப்பீர்கள், கீழாக மாட்டீர்கள், மேலாவீர்கள். உங்களுக்கு அது வரும், இது வரும், அப்படி வரும், இப்படி வரும், அப்படியாவீர்கள், இப்படியாவீர்கள், இத்தனை வீடுகளை வாங்குவீர்கள், இத்தனை சொத்துக்களை சேர்த்துக் கொள்ளுவீர்கள், இப்படியாய் உயர்வீர்கள். கவனமாய் கவனமாய் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டிய காலம் அருமையான தேவ பிள்ளைகளே. நன்றாக கவனியுங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நீங்கள் நிச்சயமாய் தேவனுக்கு பிரியமான, தேவனுக்கு நன்மையும், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக வேண்டும் அருமையான தேவ பிள்ளைகளே. அதற்காக நீங்கள் செழிப்பாய் செல்வமாய் நல்ல வீடு வாசல்களோடு கார் வசதிகளோடு வாழக்கூடாது என்பது எந்த வகையிலும் வேதத்திலே சொல்லவில்லை. எல்லாவற்றையும் உங்களுக்கு நிறைவாய் கொடுக்கிற அற்புதங்களின் தேவன் உங்களோட இருக்கிறார். ஆனால் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கும் உலகத்திற்கும் ஏற்றவைகளை சிந்திக்கிற அந்த பகுதிக்கு நாம் சென்று விடக்கூடாது. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் பிதாக்கள் வைக்கிற சுதந்திரம். மைட்டி காட், எந்த பிதா சார்? ஒருவேளை என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் உலக பூர்வமான பிதாக்கள் தகப்பன்மார்கள் வைக்காமல் போனாலும் கூட, அல்லேலூயா, வைக்காமல் போனாலும் கூட நிச்சயமாய் உங்கள் பரலோக பிதா உங்களுக்காக வைப்பார் வைப்பார் வைப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் பிதாக்கள் வைத்து செல்லுகிற சுதந்திரம். மைட்டி காட், எனக்கு சின்ன வயசுலேயே பிதா இல்லையே, கணவன் இல்லையே, தகப்பன் போல் இருக்க வேண்டிய நபர்கள் இல்லையே, எனக்கு யார் வைப்பார்கள்? இந்த காரியம் எல்லாம் உங்களுக்கு பரலோக தகப்பனிடம் இருந்து வரும். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை, பிரியமானவரே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல, மைட்டி காட், உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீர் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று அப்போஸ்தலன் சொன்னாரே. அந்த அற்புதமாக யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறாரே, அப்படியாய் நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பீர்கள். ஆனாலும் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற பெண்கள், மருமக்கள்மார், மாமியார்மார் அல்லது பிள்ளைகள் வாழுகிறது போல வாழாதிருங்கள். இந்த உலகத்தில்
உலகத்தில் இருக்கிற கணவன்மார் வாழுகிறது போல, மனைவிகள் வாழுகிறது போல வாழாதிருங்கள். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் முன்னறியப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவதற்காய் உங்களை அவர் முன்னறிந்து தெரிந்து கொண்டு அழைத்து பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, வசனம் இப்படியாக சொல்லுகிறது, எவர்களை அவர் பரிசுத்தப்படுத்தினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். உங்களை எல்லா வகையிலும் நன்றாக கவனியுங்கள், எல்லா வகையிலும் எல்லா மகிமையிலும் உங்களை மேன்மையடைய செய்வார் என்பதிலே மாற்றமே இல்லை. அது அவர் உங்களுக்கு கொடுக்கிற அற்புதமும் அதிசயமுமான வாக்குத்தத்தம். அருமையான தேவ பிள்ளைகளை நன்றாக கவனியுங்கள். உங்க குணங்கள், நம்முடைய செயல்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய யோசனைகள், நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய எண்ணங்கள், உணர்வுகள், பேச்சுகள், நம்முடைய செயல்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று பகுத்தறிய வேண்டும். பகுத்தறியத்தக்கதாக நம்முடைய மனம் மறுரூபமாக வேண்டும். அப்படி மனம் மறுரூபமாகி நீங்கள் செய்யத்தக்க அந்த புத்தியுள்ள ஆராதனையை செம்மையாய் செய்கிற எந்த தேவ பிள்ளையும் நிச்சயமாய் பரலோக தேவனால் கனப்படுத்தப்படுவீர்கள். நிச்சயமாகவே பரலோக தேவன் உங்களை உயர்வும் உன்னதமான ஸ்தானத்திற்கு கொண்டு செல்வார் என்பதிலே மாற்றமே இல்லை. அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற ராஜமேன்மைகள் எல்லாம் இந்த உலகத்திலே ஒருவனும் அதை கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை. உங்கள் எண்ணங்களும் உங்கள் வழிகளும் இந்த பூமிக்கு ஏற்றது போல் பூமி அளவிலே இருக்கிறது. ஆனால் கர்த்தரோ உங்களை பற்றி, என் அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற மேன்மையான காரியங்கள், வானம் ஆகாயம் அளவிற்கு பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அத்தனை உயரமும் உன்னதமுமான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். நன்றாக கவனியுங்கள். மனம் எப்படி சார் மறுரூபமாக வேண்டும்? நன்றாக கவனிங்க. எப்படி என்னுடைய சரீரத்தை ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்து நான் புத்தியுள்ள ஆராதனை கர்த்தருக்கு செய்ய முடியும் என்று கேட்டீர்களே, ஆனால் உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ரோமர் 12 இப்படியாக தொடர்ந்து எழுதப்பட்டிருக்கிறது, உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருக்க வேண்டும், தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சிலரை பார்த்தீங்க, அன்பு தேன் ஒழுக பேசுவாங்க. நான் எத்தனை பேரை பார்த்திருக்கிறேன். தேன் ஒழுக பேசுவாங்க, அழகா பேசுவாங்க, நேருக்கு நேர் இருந்து அப்படியே உயிரை கொடுக்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனால் நடவடிக்கைகளிலே ஒன்றும் இருக்காது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அது மாயமற்றதாய் இருக்க வேண்டும். உங்கள் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சகோதர சிநேகிதத்திலே ஒருவருக்கு ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஓ மைட்டி காட், இது அநேகருக்கு இல்லாத ஒரு காரியம். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஒரு தேவ பிள்ளையை நீங்க அடையாளம் காண வேண்டும் என்றால் ஒரு மாயமற்ற அன்பு இருக்க வேண்டும். நிச்சயமாய் மாயமற்ற அன்பு. அது போலவே கனம் பண்ணுகிறதுல முந்திக் கொள்ள வேண்டும். அவங்க வணக்கம் போட்டா நம்ம போடுவோம். அவங்க நமக்கு ஏன் வணக்கம் போடணும்? அவங்க 2 கையெடுத்து கும்பிட்டு 2 கையெடுத்து அற்புதமா வணக்கம் போடுறவங்கள தலையை மட்டும் ஆட்டிட்டு போற ஆட்களை எத்தனையோ பார்த்திருக்கிறேன். ஓ மைட்டி காட், தலை கூட ஆட்டாம பார்த்துட்டு அப்படியே போறவங்களை பார்த்திருக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளை, இது எல்லாம் நல்ல அடையாளமே அல்ல, நல்ல அடையாளமே அல்ல. நீங்கள் ஆண்களோ பெண்களோ சகோதரிகளோ அம்மாமாரோ தேவ மனிதர்களை காணும் பொழுதும் தேவ பிள்ளைகளை காணும் பொழுதும் முதலாவது நீங்கள் அவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இதையெல்லாம் மனம் புதிதாகிறதுனாலே, மனம் மறுரூபமாகிறதுனால தான் ஏற்படும். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். எனக்கு இந்த 2 கையெடுத்து ஒரு மனுஷனை, ஒரு சாதாரண மனுஷனையும் 2 கையெடுத்து நான் எனக்கு அவங்கள விஷ் பண்றது ஒரு அற்புதமான சந்தோஷமா இருக்கும். ஏன் தெரியுமா? அது தெய்வ குணம். அருமையான தேவ பிள்ளைகள், அது தேவனுடைய கட்டளை, தேவனுக்கு பிரியமான காரியம். நன்றாக கவனியுங்கள். ஓ மைட்டி காட், அசதியாய் இராமல், இந்த காரியங்களிலே அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். அது என்னையா ஆவியிலே அனலா இருக்கிற? தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாய், தேவ ஆவியினால் போதிக்கப்படுகிறவர்களாய், தேவ ஆவியை முன்னிறுத்து தேவனுடைய ஆவி வசனங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறவர்களாய், உற்சாகமாய், உறுதியாய், அனலாயிருங்கள். கர்த்தருக்கே ஊழியம் செய்யுங்கள். இவைகள் எல்லாம் நீங்க செய்யும் பொழுது கர்த்தருக்கே ஊழியம் செய்றீங்க. நீங்க மனிதர்களை, தேவ மனிதர்களை, தேவ பிள்ளைகளை மதிக்கும் பொழுது அவரே சொல்வார், இந்த சிறியவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அல்லேலூயா.
ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறான் என்று சொல்லியிருக்கிறாரே, அது போலவே நீங்கள் கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறவர்களாய் ஏழைகளுக்கு இறங்குகிற நல்ல குணாதிசயங்களோடு வாழுங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், விட்டுவிடாதிருங்கள். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்ய ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். வசனம் 13 அப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். சிலர் அந்நியரை உபசரித்து தேவ மனிதர்களை உபசரித்து அறியாமல் தேவ தூதர்களையும் உபசரித்திருக்கிறார்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள். ஹல்லேலூயா. இவைகளெல்லாம் தேவ குணம், இதெல்லாம் தெய்வ குணம், இதெல்லாம் உன்னதமும் உயர்வுமான குணநலன்கள். இவற்றை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய். ஏக சிந்தைனா என்னன்னா மேன்மையான சிந்தை. ஐயா, சாதாரண மனிதன் கொண்டிருக்கிற கசப்பு, வெறுப்பு, மன்னிக்க முடியாமை, உதவி செய்யாமை, அன்பு செய்யாமை, இரக்கம் இல்லாமை போன்ற அநேக குணங்களை தள்ளிவிட்டு ஒரு அற்புதமான மேன்மையான குணங்களை கொண்டிருப்பது அருமையான ஏக சிந்தை, ஏக குணம், ஏக இருதயம் உள்ளவர்களாயிருங்கள். மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவைகளுக்கு இணங்குங்கள். ஓ மைட்டி காட், ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். யார் என்ன சொன்னா எனக்கு என்ன, என் பெற்றோர் என்ன பற்றி என்ன சொன்னா எனக்கு என்ன, ஊர்ல யாரும் ஊரார் உலகத்தார் என்னை பற்றி என்ன சொன்னா எனக்கு என்ன, நான் கர்த்தருக்குள்ள உண்மையா இருக்கிறேன். இப்படி பேசி பழகாதிருங்கள். யார் என்ன சொன்னாலும், எவர் என்ன சொன்னாலும் நீ பேசி பழகாதிருங்கள். பாருங்கள், நன்றாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எல்லா மனுஷர்களுக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் பட்சமாய், அன்பாய், ஒருவரோடு ஒரு ஐக்கியமாய், தாழ்மையாய், இணக்கமாய், மன்னிக்கிறவர்களாய், பொறுத்து கொள்ளுகிறவர்களாய், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும், எல்லா உறவுகளோடும், எல்லா உறவினர்களோடும் கூட சமாதானமாயிருங்கள். ஓ மைட்டி காட். இன்னுமாக பவுல் சொல்லுகிறார், பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். நீங்கள் தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லுங்கள். இந்த அற்புதமான வாக்குத்தத்தங்களை பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. நேற்று அதிகாலை ஜெபத்தில் உள்ள காரியங்களை கேட்காதவர்கள் நிச்சயமாய் மறுபடியும் அதை கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி இருக்க சகோதரரே, இந்த அற்புதமான காரியங்களை செய்வதெல்லாம் ரொம்ப ஈஸியான, ரொம்ப எலுகுவான காரியம் ஒன்றும் இல்லை. அநேகருக்கு, ஒருவேளை என்னை போன்றவர்களுக்கும் பேசுவது இது இனிமையாக எளிமையாக இருக்கலாம். ஆனால் கடைபிடிப்பதிலே ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கிறது, சேலஞ்சுகள் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், இது மனுஷனால் கூடாததுதான் தேவனால் எல்லாம் கூடும். தேவ ஆவியை பெற்றவர்களாக, தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாக, அனுதினமும் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபப்படுகிற, நாளுக்கு நாள் மறுரூபப்படுகிற, சாவுக்கு இனமான நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிக்கத்தக்கதான அந்த பரிசுத்த ஆவிக்கு நாம் இடம் கொடுத்து ஒவ்வொரு நாளும் அவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும், பிரியமில்லாததை விட்டுவிட வேண்டும் என்று ஜெப வேளையிலே அவைகளை வாஞ்சித்து, என் தெய்வமே, என்னால் இந்த காரியங்களை விட முடியவில்லை, என் கோபத்தை அடக்க முடியவில்லை, என் எரிச்சல் இன்னும் தணியவில்லை, அடுத்தவர்கள் மீது இருக்கிற பொறாமை இருக்கிறது, என் பெருமை என்னை விட்டு நீங்கவில்லை, யாரையும் மன்னிக்க முடியவில்லை, தீமை செய்கிறவர்களுக்கு தீமை செய்ய வேண்டிய எண்ணம் எனக்கு வருகிறது, என்னால் நீதியாய், செம்மையாய், அருமையாய், அற்புதமாய் நடக்க முடியவில்லை, தேவனுக்கு ஏற்ற நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறிந்து நடக்கிறதிலே பலகீனமாயிருக்கிறேன் என்று கர்த்தரிடத்தில் நீங்க கேட்டீங்கன்னா, கர்த்தர் நிச்சயமாய் முதலாவது
செவி கொடுத்து இதை தீவிரமாய் உங்களுக்கு நிறைவேற்றுவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியுமாக ஒப்பு கொடுத்து நீங்கள் ஆராதனை செய்யும் பொழுது, ஏன் இந்த காரியத்தை கவனிப்போம். நீங்க பாருங்க, உங்க வீட்டிலோ அல்லது உங்கள் ஜபக்குழுவிலோ அல்லது உங்கள் ஆலயத்திலோ ஆராதனை பண்ணும் பொழுது இப்படியாய் உங்கள் மனம் மறுரூபமாகி, ஐயா என் வாழ்க்கையில இந்த கேடுகள் இருக்கக்கூடாது, இந்த குணங்கள் மாறணும், இவற்றை எல்லாம் மாற்றுங்க சுவாமி, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நேற்று கூட என்னுடைய மருமகள்கிட்ட இப்படி பேசிட்டேன், என் மாமி கிட்ட, எங்க அத்தை கிட்ட அல்லது என் பிள்ளை கிட்ட, இல்லைன்னா என்னுடைய யார்கிட்டையோ தப்பா பேசிட்டு, ஆண்டவரே என்னை மன்னிங்க சுவாமி, உங்க இரத்தத்தால் என்ன கழுவுங்கப்பா நீ சொல்லி கரங்களை உயர்த்தி நீங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அந்த புத்தி உள்ள ஆராதனை ஏறெடுக்கும் பொழுது உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்து, அன்பு தேவ பிள்ளைகளை தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நல்லா கவனிங்க. தேவனுடைய இரக்கங்களுக்காய், என்னையா இரக்கம்? உங்க பிள்ளைகளுக்கு வர வேண்டிய தேவனுடைய இரக்கங்கள், உங்கள் வாழ்க்கையிலே வர வேண்டிய தேவனுடைய இரக்கங்கள், உங்கள் தொழிலிலே, உங்கள் கையின் பிரயாசங்களிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் தகப்பன் தாய் மீது, உங்கள் பிள்ளைகளின் மீது, நீங்கள் உங்கள் ஊழியத்திலே வர வேண்டிய தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஏன்? அப்படி ஜீவபலியாய் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஓ குளோரி, அப்படியே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். நீங்கள் அப்படியே ஒவ்வொரு நாளும் பரிபூரணத்திற்கு மேல் பரிபூரணம் அடைவீர்கள். பரிபூரண கிருபை உங்களுக்கு உண்டாகும். பூரண கிருபை உங்களை வந்து அப்படியே பூரண கிருபையும் சமாதானமும் உங்களை சூழ்ந்து கொள்ளும். உங்களுக்கு புத்திக்கு எட்டாத தேவ அன்பு உங்களுக்கு சூழ்ந்து கொள்ளுவதை காண்பீர்கள். பல்வேறு எரிச்சல்கள், பொறாமைகள், கசப்புகள், பெருமைகள், சுய சிந்தனைகள் போன்ற பல்வேறு காரியங்களை இருதயத்திலே வைத்துக் கொண்டு கரங்களை உயர்த்தி ஆராதிக்கும் பொழுது இருக்கிற அழகையும் அற்புதத்தையும் விட, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த குணங்கள் எல்லாம் உங்களை நல்ல புத்தியுள்ள ஆராதனையோடு தேவ சமூகத்திற்கே கொண்டு செல்லும். நீங்கள் பேறு பெற்றவர்களாய், பாக்கியசாலிகளாய், அநேக ஜனங்களுக்கு இந்த பூமியிலே கர்த்தர் அப்பொழுதுதான் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்ய முடியாத, செய்யக்கூடாத மகிமையான அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்களுக்கு செய்வார். மாத்திரமல்ல, உங்களோடு இருக்கிற ஜனங்கள் யாவரும் உங்களுக்கு தேவன் செய்ய போகிற அற்புதங்களையும் அடையாளங்களையும், தேவன் உங்களுக்காக செய்கிற செய்கையையும் காண்பார்கள். கர்த்தர் உங்களோடே கூட இருந்து செய்யும் காரியம் நிச்சயமாய் பலமாய் இருக்கும், பயங்கரமாய் இருக்கும். தப்பை பற்றி இப்படியாய் உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு நன்மை செய்யும் பொருட்டு, தேவ வல்லமையை விளங்கச் செய்யும் பொருட்டு கர்த்தருடைய கண்களெல்லாம், பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய கண்களெல்லாம் நிச்சயமாய் உங்களுக்காய், உங்கள் பிள்ளைகளுக்காய், உங்கள் குடும்பத்திலே அவருடைய வல்லமையை விளங்கச் செய்யும். நீங்களோ நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் வளர்ந்து நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்ட நல்ல அலறி செடிகளை போன்று, செடிகளும் கொடிகளும் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்ட அற்புதமான மரங்களை போன்று நீங்கள் ஓங்கி வளருவீர்கள். பசுமை உங்களுடையதாகும். நீங்கள் வெளியே புறப்பட்டு சென்று கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். மைட்டி காட், கர்த்தருக்கு பயந்தவர்கள் மீது நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புத்தியுள்ள ஆராதனையிலே நீங்கள் பங்கெடுத்து, இந்த புத்தியுள்ள ஆராதனையை நீங்கள் செய்யும் பொழுது தேவ மகிமை உங்களை மூடிக்கொள்ளும். உங்கள் தேவ மகிமை மூடிக்கொள்ளும் பொழுது, தேவ மகிமை இருக்கிற இடங்களிலெல்லாம் அந்தகார கட்டுகள் தன்னாலே அவிழ்ந்து போகும். வாதை நோய் துன்பங்கள் சிதறி போகும். பாவ சாபக்கட்டுகள் எல்லாம் நிர்மூலமாய் போகும். வாதை நோய் துன்பம் வியாதிகள் எல்லாம், மந்திர சூனியங்கள் எல்லாம் தன்னாலே அழிந்து போகும். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை ஒரு மாபெரும் மாற்றத்தை பெற்றுக்கொள்ளும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நன்றாக கவனிங்கள், இந்த காரியத்தை நன்றாக தியானியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கும். நீங்களோ வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருப்பீர்கள். உங்களை ஒரு நாளும் ஒருவனும் ஒரு காரியமும் அசைக்க முடியாது. இன்று கடன் பட்டவர்களாய் இருக்கிற நீங்கள் அநேகருக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். இன்று வாளை போல் இருக்கிற நீங்கள் நிச்சயமாய் தலையாவீர்கள். நீங்கள் கீழாகி போவதில்லை, மேலாவி
திரும்புவீர்கள். உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எல்லா ராஜதந்திரங்களும், எல்லா விதமான சதிசூனியங்களும், உங்களுக்கு விரோதமாய் கூடுகிற கூட்டமெல்லாம் ஒரு நாளிலே உங்கள் பட்சமாய் திரும்பி வரும். உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற, உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் எல்லாம் நிச்சயமாய் அவைகள் செயல்படாமல் போகும், அவமாய் போகும். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த புத்தியுள்ள ஆராதனை உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் தொடரட்டும். நீங்களோ வாழ்ந்து வளர்ந்து செழித்திருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையை பார்த்து அநேகர் ஆச்சரியப்படுவார்கள். நீங்க ஒருவேளை அல்லாத ஒரு ஆராதனை செய்கிற, இது அல்லாத ஒரு கிறிஸ்தவ கூட்டமாய் இருப்பீர்களே, ஆனால் நிச்சயமாய் இதை குறித்து மறுபடியுமாய் நீங்கள் சிந்திக்கும்படியாய் தாழ்மையாய் உங்களோடு, பணிவாய் உங்களோடு கேட்டுக்கொள்ளுகிறேன். ஏனென்றால் நீங்கள் தேவ பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். தேவன் கொடுக்கிற அற்புதமும் அதிசயமுமான கிருபைகளை, ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் பூரண கிருபை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நேற்றும் இன்றும் கூட இந்த அதிகாலை ஜெப வேளையிலும் இரவு ஜெப வேளையிலும் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா, எங்கள் சரீரங்களை, தகப்பனே, எங்கள் வாய், கரங்கள், எங்கள் கால்கள், எங்கள் இருதயங்கள், சிந்தனைகள், பேச்சுகள், செயல்கள், எண்ணங்கள் எல்லாம் எங்கள் தேவனுக்கு பிரியமான பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும்படியாய் எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. ஐயா, உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழும்படியாய் எங்கள் ஆசை இச்சைகளை, எங்கள் மாம்ச சிந்தைகளை சிலுவையிலே அறைந்து விடுகிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஞானஸ்தானம் என்கிற அற்புதமான அந்த ஒரு அற்புதமான வாய்ப்பின் மூலமாய், ஒரு மறுமலர்ச்சியின் மூலமாய் கிறிஸ்துவோடு மரித்த நாங்கள் கிறிஸ்துவாகி எங்கள் இரட்சகரோடு எழுந்திருக்கிறோம் என்று வாசிக்கிறோமே. ஐயா, இந்த குணங்கள் எல்லாம் எங்களை விட்டு மாறி போகும்படியாய், நாங்கள் ஒரு புது சிருஷ்டியின் அனுபவத்திற்குள்ளே வரும்படியாய் எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உம்முடைய சமூகத்திலே வேண்டிக் கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்று முதல் இந்த நாட்களிலே புத்தியுள்ள ஆராதனை செய்கிற பிள்ளைகளாய் இவர்கள் மனங்கள் மறுரூபமாகும்படியான தேவ அனுக்கிரகம் உண்டாகட்டும். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இப்பிரபஞ்சத்தின் மனிதர்கள் போன்று வாழாமல், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறிந்து வாழுகிற கிருபையை கொடுங்க சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு விரைவாய் திருமணமாகணும் சுவாமி. தாமதமின்றி நல்ல திருமணங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஐயா, குழந்தை பாக்கியம் இல்லாதபடி தவிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவருடைய பிள்ளைகளையும் என் தேவனாகி கர்த்தர் நினைத்தருளும்படியாய், மனதிறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. புத்திர சந்தானம், ஆமென். குழந்தை பாக்கியம், புத்திர சந்தானம் எங்கள் தேவன் அருளும் ஈவு, ஆண்டவர் கொடுக்கிற பரிசு என்று வாசிக்கிறோமே. என் தேவனாகி கர்த்தர் லார்ட் மனம் புதிதாகுகிற, ஆமென் ஆண்டவரை, ஜீவ பலியாய் இன்று தங்களுடைய இருதயங்களை, ஆத்துமாக்களை, எண்ணங்களை, யோசனைகளை ஒப்புக் கொடுக்கிற எல்லா பிள்ளைகளின் மீதும் பூரண கிருபை உண்டாகட்டும். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கடனிலும் கஷ்டத்திலும் லார்ட் பல்வேறு வேதனைகளிலும் துக்கங்களிலும் அகப்பட்டிருக்கிற பிள்ளைகள் இனி இவர்களுக்கு எந்த குறைவும் இல்லாதபடி லார்ட் இவர்களை சுற்றிலும் இருக்கிற இன்று காண்கிற எல்லா உபத்திரவங்களும் சோதனைகளும் ஆகிய, இன்று காண்கிற எல்லா வழக்குகளும், எல்லா உபத்திரவங்களும், எல்லா சதி சூனியங்களும் கூட இனிமேலும் இவர்கள் காணாதபடி இன்று காண்கிற எகிப்திய கூட்டமெல்லாம் உம்முடைய பரிசுத்த இரத்தமாகிய செங்கடலின் மூலமாய் இப்பொழுதே முழுமையாய் சங்கரிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஐயா, வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், ஆமென் ஆண்டவரே, மேற்படிப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், படிப்புக்காகவும் வேலைக்காகவும் வெளிநாடுகளுக்கு செல்ல காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காகவும் என் தெய்வம் இறங்கும்படியாய், பிரத்யேகமான வாசல்களை திறக்கும்படியாய், வழிவாசல்கள் திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அற்புதங்கள் நடக்கட்டும், ஆச்சரியமான காரியங்கள் நடக்கட்டும் ராஜா. பண விஷயங்களிலே இருக்கிற பண நெருக்கடிகள், நஷ்டங்கள், கடன்கள், கஷ்டங்கள், ஐயா, வட்டி கொடுக்க முடியாதபடி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு ஏற்ற பலத்தை கொடுக்கும்படியாய் இறங்கி கடன் கொடுத்தவர்களுக்கு, என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு யார் யார் இறங்கி கடன் கொடுத்தார்களோ அவர்களுக்கு நல்லெண்ணத்தோடு கடன்களை திருப்பி கொடுக்கிற ஞானமுள்ள இருதயத்தை
ஞானத்தை கொடுக்கும்படியாய், அவைகளை திருப்பி அடைப்பதற்கு ஏற்ற பலத்தையும் அதற்கு ஏற்ற வருமானங்களையும் கொடுக்கும்படியாய் என் தகப்பனே பரலோகத்தின் பலகணிகள் இவர்களுக்காய் திறக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வானத்தின் பலகணிகளை திறப்பீராக. என் தேவன் தம்முடைய பொக்கிஷ நல்ல பொக்கிஷ சாலை என்று சொல்லப்பட்டிருக்கிற வானத்தை உம்முடைய பிள்ளைகளுக்காய் திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா பண நெருக்கடிகளும் மாறட்டும், பிரச்சனைகள் தீர்ந்து போகட்டும், உபத்திரவங்கள் மாறி போகட்டும். என் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சதி சூனியங்களும் எல்லா எரிச்சலும் எல்லா பொறாமைகளும் இந்த பிள்ளைகளை இனிமேலும் தாக்காதபடி சத்துருவின் சகல வல்லமைகளும் நிர்மூலமாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவன் கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் நூறத்தனையான பலன் உண்டாகட்டும் ராஜா. ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கும் வேலை செய்கிற பிள்ளைகளுக்கும் பதவி உயர்வுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கும் என் தெய்வமே இந்த பொல்லாத உலகத்திலே நீர் கொடுக்கிற பிரத்யேகமான ஆசீர்வாதங்கள் இவர்கள் உச்சம் தலையிலே வந்து பலிக்கும்படியாய் இந்த இறுதி காலங்களிலும் இருந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் விரைவாய் வரும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ லார்ட். நீர் அப்படியே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, நாகர்கோயில், திருநெல்வேலி, சிவகாசி மற்றும் தூத்துக்குடி போன்ற மதுரை போன்ற பகுதிகளிலே பிரம்மாண்டமாய் நடக்க போகிற ஓ லார்ட் கூட்டங்களிலே தேவ மகிமை பிரத்யேகமாய் அசைவாடும்படியாய் வல்லமையாய் தேவ ஆவியானவர் கிரியை செய்யும்படியாய் ஓ லார்ட் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியத்திலே முன்னின்று வேலைகளை செய்கிற பிள்ளைகள், இதற்காக இரவு பகலாய் ஜெபிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள், ஓ லார்ட் இந்த ஊழியங்களை தாங்குகிற உதவி செய்கிற பிள்ளைகள் நூறத்தனையாய் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இந்த பிரயாணம் ஓ லார்ட், இந்த எழுப்புதலின் அக்னிமயமான பிரவேசம், இந்த பிரயாணம் என் இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் தமிழ்நாட்டிலே ஒரு மாபெரும் எழுப்புதலை மாற்றத்தை உண்டு பண்ணும்படியாய், ஒரு மாபெரும் மகிமையை உண்டு பண்ணும்படியாய், ஒரு தெய்வீக வல்லமை தெய்வீக அக்னி எங்கும் இப்பொழுதே கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள போகிறவர்களுக்கு பணிவிடை ஆவிகளாய் இருக்கிற பரிசுத்த தூதர்கள் ஒவ்வொரு பிராந்தியங்களிலும் ஒவ்வொரு கூட்ட மைதானங்களிலும் பட்டணங்களிலும் இப்பொழுதே கிரியை செய்யும்படியாய், இப்பொழுதே அதற்கேற்ற தலைவர்களை ஆயத்தப்படுத்தும்படியாய், உதவி செய்கிற நபர்களை எழுப்பும்படியாய், வேலை செய்கிற இரவு பகலாய் வேலை செய்கிற நல்ல சகோதர சகோதரிகளுடைய இருதயங்களை ஏவும்படியாய் பரிசுத்த ஆவியானவருடைய அனுக்கிரகம் எங்கும் கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வீடுகளிலே, எங்கள் சகோதரிகளுடைய வீடுகளிலே, அவர்களுடைய வாழ்க்கையில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, எங்கள் பட்டணங்களிலே, எங்கள் தேசத்திலே, எங்கள் தமிழ் பேசும் நல்லுலகத்திலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் இந்த 2025 தொடங்கும்படியாய் எங்களை முழுமையாய் தாழ்த்துகிறோம். எங்கள் சரீரங்களை ஜீவபலியாய் உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மனங்கள் புதிதாகிறதுனாலே ஐயா, இந்த புக்தியுள்ள ஆராதனையை, இந்த ஜபத்தை, இந்த தியானத்தை ஓ பரலோகம் சந்தோஷமும் சமாதானமுமாய் களிகூறுதலோடு ஏற்றுக்கொள்ளுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜப வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகி கர்த்தர் அனுகிரகம் இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த நல்ல செய்தியை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற, வாட்ஸ்அப் மூலமாக ஷேர் பண்ணுகிற, அதை ஒரு சிரத்தையோடு செய்கிற என் அன்பு தேவ பிள்ளைகள், சகோதரிகள், சகோதரர்களை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பீராக. கிருபைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்வீராக. பெரிய காரியங்களை தொடர்ந்து செய்யும்படியாய் அன்பரும் ஆத்தும இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் பாருங்கள், இதெல்லாம் ஒரு அற்புதமான ரகசியம். இதெல்லாம் வாழ்க்கையின் மேன்மைக்கு, கிறிஸ்தவ வாழ்க்கையின் மகத்துவங்களை பெற்று அனுபவிக்கும்படியாய், கர்த்தர் கொடுக்கிற ராஜரீகமான மேன்மைகளை பெற்று அனுபவிக்கும்படியாய், கர்த்தர் உங்களுக்காக எழுதி வைத்திருக்கிற பரலோகத்திலே அவர் தேவ பிள்ளைகளுக்கென்று வைத்திருக்கிற பரலோக பொக்கிஷங்களை, மேன்மைகளை பெற்றுக் கொள்வதற்காய் நல்ல வழிமுறை என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். இதை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பா எழுதுங்க. ஜபத்தை கேட்டுட்டு ஜபம் பண்ணிட்டு ஒரு லைக் கூட போடாம போகிற பழக்கம் உங்களுக்குள் இல்லாமல் போவதாக.
லைக் பண்ணி பிடிச்சிருந்தா நிச்சயமாக பார்த்து லைக் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸில் ஆமேன் போடுங்க. அப்படி போடுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆமேன் என்று சொல்கிற அதே நேரத்தில் அதை எழுதுங்கள். பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லுங்க. அது ஒரு நல்ல காரியம். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படியே ஆக கடவது. இதுவரை கேட்ட நன்மையும் செம்மையும் மகிமையான காரியங்கள் என் வாழ்க்கையிலும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்படியே ஆக கடவது என்று நீங்க ஆமேன் போடுறீங்க. ஆமேன் என்பதற்கு அதுதான் அர்த்தம். அதை நீங்க எழுதவும் அதை துதிக்கவும் மறந்து விடாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.